ஐயா நமச்சிவாய வாழ்க! சிவாய நம! ஐயா ஒரு சின்ன சந்தேகங்கய்யா. இப்போ அ சைவ சித்தாந்தத்துல 36 தத்துவங்கள்ல ஆன்ம தத்துவத்துல வந்து அந்தகரணங்கள் 4 சொல்றோம்லங்கய்யா. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இப்போ இந்த ஆன்மாவினுடைய முயற்சியினால் வந்து மனதில் வந்து எண்ணங்கள் தோன்றுதாங்கய்யா? தோன்றி சித்தத்துல சிந்திக்குதா? இல்ல வந்து இறைவனுடைய அந்த தத்துவத்தின் காரணமாக ஏன்னா தத்துவங்கள் வந்து இறைவன் தான் குடுக்குறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். பஞ்சபூதங்கள், அப்புறம் இந்த தாத்வீகங்கள் இதெல்லாமே வந்து இறைவன் தான் படைக்கிறாருன்னு சொல்றோம். அப்போ எனக்குள்ளார தோன்றும் எண்ணங்களுக்கு காரணம் நானா? இல்ல வந்து அது இறைவனுடைய அந்த காரணமாங்கய்யா? அப்படி இருக்கும்போது மனதால் நான் செய்யக்கூடிய பாவங்களுக்கு யாருங்கய்யா பொறுப்பு? இந்த 2 கேள்வி வந்து மனசுக்குள்ளார வந்து ஓடிக்கிட்டே இருக்குங்கய்யா. இத பத்தி ஒரு தெளிவா ஒரு பதிவு சொன்னீங்கன்னா, அடியேனுக்கு பயனுள்ளதா இருக்கும். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம்ம தம்பி, நலமா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு உங்கள் குரலை கேட்டு. இது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாலே இதுக்கு பதில் கிடச்சிரும். நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் தம்பி. நிச்சயமாக மனம் வந்து ஆன்மாவுக்கு இறைவன் கொடுத்தது தான். அந்த கருவிகள் எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கரணங்கள், அதில் ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் எல்லாம் சுவாமி ஆன்மாவுக்காக கருணையோடு கொடுத்தது தான். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் மனம் வினை செய்கிறது வந்து ஆன்மாவோட முயற்சியில். ஆன்மாவோட முயற்சின்னா நான் என்ன சொல்கிறேன், இப்போ புலன்கள் வழியாக மனம் வெளியே போய் அந்த பொருள்களை பற்றி அந்த பொருள்கள் குறித்த சிந்தனையை, அந்த எண்ணத்தை மனம் கொள்ளுது. அதான் மனம்னா அந்த அந்த கரணங்கள் எல்லாம் கூட்டாக சேர்ந்துன்னு கூட வச்சுக்கோமே. வெளியே போய் புலன்கள் வழியாக, கண் வழியாக வெளியே போய் ஒரு காட்சியை காணுது. அந்த காட்சியினால் வரக்கூடிய இன்பத்தையோ துன்பத்தையோ ஆன்மா அனுபவிக்குது. இப்போ பொறிகள் வழி மனம் போகிறது இயல்பான சாதாரண மனிதனோட நிலை, இயல்பு. ஆனால் அருளாளர்களுக்கு பொறிகள் வழி மனம் போகாமல், அதாவது அலைபாயாமல் அவங்க அதை சிவத்தை நோக்கி திருப்பியிருப்பாங்க. இதுதான் நமக்கும் ஞானியருக்கும் உள்ள வித்தியாசம். ஞானியர்கள் பொறி வழியாக மனத்தை செலுத்த விடாமல் திருவருளுக்கு அடங்கி அந்த சிவத்தையே உள்ளும் புறமும் தரிசித்திருப்பார்கள். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, இயல்பாக பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் அப்படின்னு. நமக்கு நாம் பதார்த்தமே பார்த்து இருப்போம், பரத்தை பார்க்க மாட்டோம். நம்ம நிலை அப்படி இருக்குது. அப்போ மனம் 2 பேருக்கும் மனங்கிற கருவி ஒன்று தான். அதாவது ஞானியருக்கும் நமக்கும் ஒன்று தான். ஆனால் அந்த கருவியை வைத்து நாம் எதை எண்ணுகிறோம், அல்லது அந்த கருவியின் மூலமாக எதை அறிகிறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தானே. இப்போது இப்படி உலக வழக்கில் சொல்லுவாங்கள்ல, நல்லவன் கையில் கத்தி கிடச்சிதுன்னா அது காக்கும், பிறரை காக்கும். கெட்டவங்க கையில் அந்த கத்தி கிடச்சிதுன்னா அது அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ கத்தி ஒன்று தான். அது யார் கையில் இருக்குது, அது என்ன வகையில் செயல்படுத்துகிறாங்கங்கிறத பொறுத்து தான் அந்த செயல், அந்த விளைவு அமையுது. அதே மாதிரி மனம் இறைவன் கொடுத்தது தான். ஞானியர் அதை நல்ல வழியில் பயன்படுத்துகிறாங்க, நாம் உலகியலுக்கு பயன்படுத்துகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். உலகியலுக்கு பயன்படுத்தும் போது ஆணவ வயப்பட்டு நாம் உலகியலுக்கு பயன்படுத்தும் போது நான் எனது அப்படிங்கிற சிந்தனையோட இந்த கருவிகளெல்லாம் செயல்படுத்தும் போது அது வினையாக மாறுது, நல்வினையாக தீவினையாக மாறுது. அதனால் பிறவிக்கு அது ஏதுவாகுது. ஞானியர்கள் அந்த மாதிரி நான் எனதுங்கிற சிந்தனை அற்றிருந்து அந்த மனதை பொறி வழி செலுத்தாமல் அந்த ஒருமையுள் ஐந்தடக்கலாமைன்னு ஒரு குறள் வருமே, அந்த அந்த மாதிரி பொறிகள் வழி செலுத்தாமல் அந்த தற்காத்து கொண்டு திருவருளுக்குள்ளே ஒடுங்கி இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த மனசால் வரக்கூடிய வினை இல்லை, நமக்கு அது இருக்குது. அவ்வளோதான்ப்பா வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. சிவாய நம. அந்த திருவருட் பயனில் 8வது அதிகாரத்தில் பேயொன்று நிலை வரும் வரை நீ ஒன்றும் செய்யாது நில் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறள் வரும். நான் முழுசாக ஏதோ ஒரு சீர் விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த பேயொன்று நிலை அப்படிங்கிறது பெருமான் மேலே பித்தாக இருக்கிற நிலை. அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறத உள்ளும் புறமும் உணர்ந்து நிற்கிற, நான் கெட்டு நிற்கிற நிலை. அப்படி நிற்கிறது ஞானியரோட நிலை. அப்போ ஞானியருக்கு இந்த கர்ணங்களால் வரக்கூடிய அந்த வினைகள் இல்லை. நாம் அப்படி நிற்கிறது இல்லை. நாம் அந்த உலகியல்லே நிற்கிறோம். நான் எனது அப்படிங்கிற தன்னுணர்வுக்கு, ஆணவத்தால் வரக்கூடிய அந்த தன்னுணர்வுக்கு, தன் முனைப்புக்கு ஆட்பட்டு, யான் எனதுங்கிற பற்றுக்கெல்லாம் ஆட்பட்டு நிற்கிறோம். அதனால் நம்ம இந்த கருவிகளை வைத்து உலகியல் விஷயங்களில் தான் ஈடுபடுவோம். அது வினையாகத்தான் மாறும். வினையாக மாறி பிறவிக்கு எதுவாகத்தான் அமையும். ஆனால் ஞானியருக்கு அப்படி இல்லை. அவங்க அதை அப்படி செலுத்த மாட்டாங்க, உலகியலில் செலுத்த மாட்டாங்க. சிவத்தை நோக்கியே செலுத்தியிருப்பாங்க. அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, அந்த மனம் வந்து பூசலாருக்கு கொடுத்த மனம், அவர் அதை வச்சு கோயிலை தானே கட்டினார் இல்லையா? அந்த மனசுக்குள்ளே அவ்வளவு ஆனந்தமாக அந்த கோயிலை கட்டினார்.
நாம அப்படி இல்லையே, நாம அப்படி நீ இருக்க மாட்டேங்கமே, அதானே பிரச்சனையே. அந்த வித்தியாசம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஐயா சிவாய நமங்கய்யா, ரொம்ப சிறப்பான விளக்கங்கய்யா. எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்குங்க. என்னன்னா, இப்போ நான் வந்து ஆணவ மலத்துல கட்டுண்டு என்னுடைய முதல் பிறவிக்கு காரணம் வந்து நான் வந்து மனதால் வந்து அந்த 8 கருவிகளை சாமி கொடுத்ததாகவும், அதுல வந்து மனம்ங்கிறது வந்து பாவ புண்ணியத்துல செஞ்சதாகவும், அந்த 8 கருவிகள்ல இருந்து முதல் பிறப்பு நமக்கு கொடுக்கறதா, அந்த சூக்கும கருவிகளை கொடுத்து அந்த பிறப்பை கொடுக்கறதா சொன்னாங்கய்யா சித்தாந்த வகுப்புல. இப்போ மனதால் வந்து நான் வந்து பாவ புண்ணியத்தை செய்யறேன்னா எனக்கு மனம்ங்கிற ஒரு கருவியை கொடுத்தங்காட்டிக்கு தான். இப்ப மனம்ங்கிற ஒரு கருவியை எனக்கு கொடுக்கலன்னா இந்த பாவ புண்ணியத்தையே நான் வந்து செய்ய போறது இல்லை. அப்போ இந்த ஆன்மா வந்து பாவ புண்ணியத்தை செஞ்சதுக்கான காரணமும் மனம்ங்கிற ஒரு கருவியை கொடுத்த காட்டிக்கு தானங்கய்யா. முதல் பிறப்புக்கு அந்த பிறப்புக்கு ஆதாரமே வந்து அந்த மனதால் செஞ்சக்கூடிய பாவமும் புண்ணியமும் தாங்க அதுக்கு ஆதாரமா இருக்குது. அப்ப அதற்கு காரணம் கருவின்னு ஒரு விஷயத்த கொடுத்தங்காட்டிக்கு தானே தத்துவமா இருக்குது. அப்ப அந்த 8 கருவிகளை கொடுத்ததா இருக்குது இல்லைங்கய்யா. அப்ப அந்த அது தத்துவமா கொடுக்காட்டி இத்தனை பாவ புண்ணியங்கிறது நிகழாது இல்லைங்கய்யா. அதை ஏங்கய்யா வந்து அந்த ஆணவ மலத்துல நம்ம இருக்கையில தத்துவமா வந்து அதை வந்து கொடுக்கணும். மனம்ங்கிற ஒரு பொருளை வந்து தத்துவமா, அதனால பாவமும் புண்ணியமும் நம்ம செஞ்சு இப்ப அந்த நீங்க சொன்ன மாதிரி ஞானிகளும் பல பிறப்ப எடுத்து பக்குவப்பட்டுட்டு தானுங்க கடைசியில வந்து அந்த நிலைமையை அடையிறாங்க. அவங்க மனம்ங்கிற கருவி கொடுத்த மாத்திரத்துல வந்து அந்த உயர்ந்த நிலையை அடையலைங்க. அவங்களும் இன்ப துன்பம் அனுபவப்பட்டு பக்குவப்பட்டு அப்புறம் தாங்க அடையிறாங்க. ஆனா பொதுவாகவே மனதினுடைய தன்மை கவர்ந்து இழுத்து மனிதனை வந்து படாத பாடு படுத்துது. அது எதனாலங்க ஐயா வந்து இறைவன் மனம்ங்கிற ஒரு கருவியை கொடுக்கணும்? ஏன்னா சகல பாவ புண்ணியத்துக்கும் காரணம் மனமாதாங்க இருக்குது. அந்த இது மட்டும் ஒரு சின்ன விளக்கம் சொல்லுங்கய்யா. நமச்சிவாய வாழ்க்கைங்கய்யா. சிவாய நமங்கய்யா. கூட இன்னொரு சின்ன சந்தேகங்கய்யா, மன்னிக்கணுங்கய்யா உங்களை தொந்தரவு செஞ்சதா இருந்தா. இப்போ அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், எவர் எவர் உதவினர், எவர் எவர் உதவிலர்னு சொல்றாங்களே ஐயா. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த மனசு ஒவ்வொரு செயல்கள்ல விருப்பு வெறுப்பு காமிச்சிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஈடுபாடு இருக்கு. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு புரிதல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இதற்கு அடிப்படை காரணம் வந்து நம்ம ஆன்மாதான்னு சொல்றோம். ஆனா இதற்கு வினை தொடர்பும் இருக்காங்கய்யா. இப்ப நம்ம வந்து ஒரு பக்கம் போறோம், போற இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா காரணம் மூலமா நான் வந்து என்னுடைய எண்ணம் வந்து உதிச்சதுனாலதான், மனசுங்கிற எண்ணத்துல உதிச்சதுனாலதான். அப்போ இதற்கு பின்னாடி ஆழமா இந்த மனதில் தோன்றும் எண்ணத்துக்கு பின்னாடி ஆதாரமா வினைப்பதிவும் இருக்குதாங்கய்யா? இல்ல வந்து அது வந்து ஆன்மாவினுடைய தன்னெழுச்சியா மட்டும்தான் இருக்கா? திருச்சிற்றம்பலங்கய்யா. சிவாய நம்ம தம்பி, அது நீங்களே கிட்டத்தட்ட பதில் சொல்லிட்டீங்க அது நடுவில். பக்குவப்படுறதுக்காக தான் அதை கொடுக்குறாரு. அதாவது எப்படி சொல்லணும்னா, இப்போ அந்த நீங்கள் சொல்கிறது அனாதி கேவல நிலையிலேருந்து முதல் உற்பவம்னு சொல்லக்கூடிய இந்த முதல் பிறவியை சுவாமி கொடுக்கும்போது அந்த 8 இதை சேர்த்து கொடுக்குறாரு. புரியட்ட காயம்னு சொல்கிறோம் இல்லையா, சூக்கும தேகத்தை கொடுக்கும்போது அதில் மனம் இருக்குது. மனமும் தன்மாத்திரைகளும் புத்தியும் அகங்காரமும் இருக்கும். சித்தம் தவிர்த்த மிச்சம் 3ம் அங்கே அந்த 5 தன்மாத்திரைகளும் அப்படி இருக்கும். அப்போ மனம் அந்த இடத்துல அது நல்வினை தீவினை அப்படிங்கிறது மாதிரி செய்கிறதில்ல, அது பற்று கொண்டு முனைத்து எழுது. அப்படி தான் அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்போ அது ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ், தனித்துவமான ஆன்மாக்கள். அப்போ ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அந்த மனசை கொடுத்த உடனே அந்த ஆன்மாக்களோட அந்த செயல்படுகிற விதம், செயல்படுகிறதுனா நான் எப்படி சொல்கிறது, அதை அந்த அது இந்த போற்றி பவரில் வரும், அது குருடருக்கு கொடுத்த கோலையே போல அப்படின்னு. அப்போ எல்லாரும் கண்ணு தெரியாமல் நிற்கிறாங்க. அப்படி நிற்கிற நிலையில், அதான் அனாதி கேவல நிலையில் உயிர்கள் இருக்கிறத உமாவிஷ்ணு அப்படி உருவச்சு சொல்கிறாரு. அப்படி எல்லாருக்கும் ஒரு 10 அந்தகர்கள், குருடர்கள், அந்த கண் பார்வையற்றவர்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட எல்லாருக்கும் சமமாக ஒரு கோலை கொடுத்தோன்னே அந்த கோலை வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மாதிரி நடக்கிற அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த கோலை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுது. அதை சரியாக பயன்படுத்த ஆரம்பிச்சிடறாங்க சீக்கிரமே. சில பேர் இன்னும் தட்டு மாதிரி கொஞ்ச நாள் கழித்து இதை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி தான். அப்போ அனாதி கேவல நிலையில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு மனசை கொடுத்த உடனேயே எல்லா ஆன்மாக்களும் ஒரே மாதிரி செயல்படுறது இல்லை. அதாவது அந்த எழுச்சியோ அல்லது தன்முனைப்போ பெறுவது இல்லை. ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த ஆணவ மலம் எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த ஆன்மாக்களை பற்றி இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மனசை பெற்ற ஆன்மாக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அது இயல்பு. ஏன்னா ஆன்மாக்கள் ஒரே தன்மையில் இருக்கிறது இல்லை. அதனால் அந்த ஒவ்வொரு ஆன்மாக்களும் மனசை பெற்ற உடனே எப்படி செயல்படுகிறதோ அந்த செயல்பாட்டுக்கு ஏற்ப பிறவிகளை கொடுத்து அந்த ஆன்மாக்களை விரைவாக, எவ்வளோ விரைவாக பக்குவப்படுத்த முடியுமோ அவ்வளோ விரைவாக பக்குவப்படுத்தி முக்தியை கொடுக்குறான். நீங்கள் கேட்கலாம், அந்த மனங்கிற கருவியை கொடுக்காம நேரடியாக அனாதி கேவல நிலையிலேருந்து நேரடியாக முக்தியை கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு சாமிகிட்ட நீங்கள் கேட்கலாம். அது உங்களுக்கு முடியாதா, செய்ய வேண்டியதானே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் சாமி என்ன செய்கிறாருன்னா, அப்படி ஆன்மா பக்குவப்படாமல் அந்த முக்தியை கொடுக்கும்போது அந்த முக்தியை பாதுகாக்க தெரியாத தன்மையில் தான் அந்த ஆன்மா இருக்கும் அப்படிங்கிறது சித்தாந்தம் சொல்லக்கூடிய விடை. அதாவது
ஒரு விலை உயர்ந்த பொருளை ஒரு சின்ன குழந்தைகிட்ட கொடுத்தா அந்த குழந்தைக்கு அந்த பொருளோட பெருமதி தெரியாது. அது கீழே போட்டு உருட்டி விளையாடத்தான் செய்யும். அதே ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு ஏழையானவனுக்கு அந்த பொருளை கொடுத்தா அவன் ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கி அதை விற்று காசாக்கி தன்னுடைய ஏழ்மையை போக்கிக் கொள்வான். இதே நிலை தான். அப்போ முக்தி நமக்கு பக்குவம் இல்லாத காலத்தில் நமக்கு முக்தியை கொடுக்கும்போது அந்த முக்தியை நம்மளால் பேணி பாதுகாக்க தெரியாது, விட்டுருவோம். அல்லது அதை புரிந்து கொள்ளக்கூட தெரியாத நிலையில் இருப்போம். நான் பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ நமக்கோ எனக்கோ உனக்கோ சுவாமி என்னைக்காவது ஒன்றா நடுவில் வந்து முக்தியை தந்திருப்பார். அது நமக்கு முக்தினே ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்ப்பா, முக்தியை தந்திருப்பார்னா நேரடியாக முக்தி தருவான்னு இல்லை. அந்த திருவருள் வயப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கியிருப்பார். நம்ம அதை புரிந்து கொள்ளாமல் புறந்தள்ளக்கூடியவர்களாக தான் நம்ம இப்போ இருப்போம். அதனால் என்ன சொல்கிறோம், அந்த பக்குவம் வரும்போது அவர் தாமதிக்காமல் வந்து அந்த அனுகிரகத்தை பண்ணுறார். அப்போ பக்குவம் வர்ற வரைக்கும் இப்போ சின்ன குழந்தைக்கு 6 மாத குழந்தைக்கு அல்லது 3 மாத குழந்தைக்கு ஒரு பிரியாணி ஊட்டிட முடியுமா? முடியாது. அதோட வயிறு செரிமானம் செய்கிற அளவுக்கு, அந்த பிரியாணியை செரிக்கிற அளவுக்கு அந்த வயிற்றில் ஆற்றல் இல்லை. அப்போ அந்த வயிறு ஆற்றல் வரும் வரைக்கும் அந்த காற்று இருந்து தான் அந்த பிரியாணியை ஊட்ட முடியும், ஒரு 6-7 வயசுக்கு அப்புறம். அதைத்தான் சுவாமியும் செய்கிறார். அப்போ ஆன்மாக்கள் விரைவாக பக்குவம் பெறணும், அனாதி கேவல நிலையிலிருந்து அதை கையை தூக்கி விட்டு சகல நிலையை கொண்டு வந்து விரைவாக பக்குவப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் உதவி செய்ய முடியும் அவ்வளோ உதவியும் செய்கிறார். அதுதான் சாமி செஞ்சு அந்த மனசை கொடுத்து விரைவாக ஆணவமலை சார்பிலேருந்து விடுவிச்சு அந்த ஆணவமலத்தோட ஆற்றலை கொஞ்சம் தேய்ச்சி பரிபக்குவம் பண்ணி முக்தியை கொடுக்குறார். இன்னொன்று இந்த இடத்துல சொல்லணும், சில ஆன்மாக்கள் வந்து அனாதி கேவலனிலேருந்து நேரடியாகவே விஞ்ஞான கலராகக்கூடிய தகுதியோடு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அப்படியே விஞ்ஞான கலராக மாற்றிடுவார் சாமி. அதாவது அந்த நிலைக்கு கொண்டு வந்துடுவார். சில பேர் அந்த அனாதி கேவலனிலேருந்து பிரளய கலராக போகிறவங்களும் இருப்பாங்க. சில பேர் படிப்படியாக சகலராகி சகலர்லேருந்து பிரளய கலராகி விஞ்ஞான கலராகி அப்புறம் பரமுத்தியை பெறக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. படிமுறையில் எல்லாமும் இருக்கும். அந்தந்த ஆன்மாக்கள்கிட்ட ஆணவ மலத்தோட பிடிப்பு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த மருந்துலாம் வேறுபடுது, சுவாமி கொடுக்கக்கூடிய மருந்தெல்லாம். அதனால் நேரடியாக அனாதி கேவலனிலேருந்து இங்கே கொண்டு வர முடியாது, முக்தியை கொடுக்க முடியாது. அந்த பக்குவம் ஆன்மாக்கள்கிட்ட வரணும். அதனால் அந்த பக்குவம் ஆன்மா பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருவிகளெல்லாம் கொடுத்து ஆன்மாவை பக்குவப்படுத்துகிறார். அரிசியை சாப்பிட முடியாது இல்லையா, சாதமாக்கி தானே சாப்பிட்றோம். அப்போ அந்த சாதமாக்குறதுக்கு என்னெல்லாம் உதவி பண்ணணுமோ அவ்வளோ உதவியும் பண்ணி விரைவாக நெருப்பை நல்லா ஏற்றி வச்சு விரைவாக சாதமாக்குற வேலையை சாமி செய்கிறார். அவ்வளோதான். தம்பி வணக்கம் தம்பி. இந்த கடைசி நீங்கள் கேட்டது என்ன சரியாக எனக்கு புரியலை. நானாக உன்னை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். அதாவது முதல் உற்பத்திலேருந்து ஆரம்பிப்போம். முதல் உற்பவத்தில் சுவாமி அந்தந்த ஆன்மாக்களை உள்நாடி பார்க்கிறாரு. அதாவது ஒரு உடம்பையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது ரொம்ப அனாதி கேவல நிலையில் இருக்கும்போது, ஆணவத்தோட முழு மறைப்புக்குள்ளே இருக்கும்போது அந்த ஆன்மாக்களோட தன்மையை உள்நாடி பார்த்து அந்தந்த ஆன்மாக்களோட அறிவில் எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஆணவத்தோட மறைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்தந்த ஆன்மாக்களுக்கு ஏற்ற பிறவியை கொடுக்குறார். இதுதான் முதல்ல நடக்குது. அந்த முதல் பிறவியை பெற்றதுக்கப்புறம் அது ஆன்மாக்கள் வினைகள் செய்ய ஆரம்பிக்குது. அதாவது முதல்ல சூக்ம சரீரம் கொடுத்து அதில் மனசில் பற்று கொண்டு அது வேலை செய்யும்போது அந்த 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 பற்றுக்கு ஏற்ப அல்லது அந்த மனசினுடைய தன்மைக்கு ஏற்ப தூல சரீரம் முதலிய சரீரங்களையும் பிறவியும் கொடுத்து உலகத்தில் அனுப்பி அது நாயாவோ குதிரையாவோ யானையாவோ மனுஷனாவோ பிறவியை கொடுத்து அனுப்பி அதுக்கப்புறம் அந்த ஆன்மா என்னென்ன வேலைகளை செய்யுது, நல்வினை தீவினைகள் எப்படி செய்யுதுங்கிறத பொறுத்து அடுத்தடுத்த பிறவியை கொடுக்குறார். இப்படி வரிசையாக பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்க ஒரு காலகட்டத்தில் இல்லைன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த ஆன்மாவோட அந்த ஆணவம் மறைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா சடப்பொருளோட இயற்கை என்னென்னா பயன்படுத்த அதோட ஆற்றல் குறையுங்கிறது தான் சடப்பொருளோட இயற்கை. அப்போ ஆணவமும் சடப்பொருளுங்கிறதுனால பல பிறவிகள் தோறும் இந்த ஆன்மா அந்த ஆணவத்தை பயன்படுத்துது. அதாவது வினைகள் செய்கிறதுக்கு ஆணவம் தானே பயன்படுது, தன்னெழுச்சியை கொடுக்குது. அப்படி அந்த ஆணவத்தை பயன்படுத்த அதோட ஆற்றல் குறையுது. குறைய எவ்வளோக்கு எவ்வளோ ஆணவத்தோட ஆற்றல் குறையுதோ அவ்வளோக்கு அளவு ஆன்ம அறிவில் பிரகாசம் வருது. இந்த பிரகாசத்துக்கு ஏற்ப அது பக்குவம் பெறுது. அந்த பக்குவத்துக்கு ஏற்ப ஞானம் விளக்கம் பெற்று முக்தி அடையுது. இதுதான் ப்ராசஸ். அப்போ இந்த பல பிறவிகள் தோறும் வினைகளை செஞ்சு அந்த வினைகளை சேமித்து வைக்கிறது உயிரோட இயல்பாக இருக்குது. சேமித்து வைக்கணும்னா அது திட்டம் போட்டு சேமிக்கலை, அது செய்ய இந்த வினையோட பாவ புண்ணியம் சஞ்சிதமாக நமக்கு சேருது இல்லையா. அப்போ நம்ம அதை பழவினை தொகுப்புன்னு சொல்கிறோம், சஞ்சிதம்னு சொல்கிறோம். அந்த சஞ்சிதத்துலேருந்து அடுத்த பிறவிக்கு கொஞ்சம் எடுத்து பிராரத்தமாக கொடுத்து அனுப்புகிறார். அதில் நாம் அந்த பிராரத்தத்தை அனுபவிக்கும் போது மீண்டும் வினை செய்கிறோம், அது ஆகாமியமாக வருது. ஆகாமியம் செய்யும் போதே வினை பயனாக மீண்டும் அது சஞ்சிதமாக போய் சேருது. இப்படி அந்த
பெரும் வினை சுழற்சிக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த வினை சுழற்சியிலேருந்து விடுபடணும்னா சிம்பிளாக சொன்னால் தன்முனைப்பு இல்லாமல் செயல்படணும். தீவினை செய்யவே கூடாது. நல்வினையை தன்முனைப்பு இல்லாமல் செஞ்சால் இந்த வினை சுழற்சியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ பல பிறவிகளில் நாம் தொடர்ந்து இறந்தும் பிறந்து இறந்தும் பிறந்து வருகிறோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு பிறவியிலையும் ஒரு பிறவியை கொடுக்கும்போது இந்த பிறவியை அவர் முதல்ல சாமிக்கு தெரியுது என்னென்ன இவனால் இந்த பிறவியில் தாங்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து என்னென்ன இவனுக்கு கொடுத்தா இந்த பிறவியை அவன் சரியாக பயன்படுத்துவான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு தக்கன நமக்கு ஒரு என்ன ஒரு பிளான் ப்ளூ பிரிண்ட்டை போட்டு தான் கொடுக்குறார். அந்த ப்ளூ பிரிண்டில் நம்மோடு பல பல பிறவிகளில் தொடர்புடையவங்களைத்தான் நம்மளோட கூட்டு வைப்பார். அதைத்தான் நாம் வினை தொடர்புங்கிறோம். இப்போ நீ சொன்ன மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, நம்ம போய் யாரையாவது இடிக்கிறோம் தட்டுறோம் அப்படின்னா நம்ம ஒன்று அவங்க வந்து நம்மளை தட்டுறாங்க, இல்லை நம்ம போய் அவங்கள தட்டுறோம் இடிக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே ஜென்ம ஜென்மமாக நமக்கும் அவங்களுக்குமான ஒரு வினை தொடர்பு இருந்திருக்கும். அந்த வினை தொடர்பை வச்சு தான் அவர் ஒவ்வொரு இதுலேயும் நமக்கு அந்த கூட்டுறார். அல்லது புதுசாக இப்போ தான் நடக்குதுனாலும் இனி இந்த தொடர்புனால அடுத்த ஜென்மங்கள்லேயும் அந்த வினை தொடர்பு தொடரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதுதான் நம்ம வந்து 7 ஜென்மம் அப்படிலாம் வள்ளுவர் சொல்கிறது. அந்த விஷயங்கள்லாம் கல்வி ஒழுமை கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்படுத்துன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஜென்மங்கள் தூரம் தொடர்ந்து வரும் அப்படின்னா அந்த ஒரு தடவை கற்ற அந்த கல்வி அந்த வினையோட பலனை நாம் 7 பிறவி வரைக்கும் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ அந்த வினை தொடர்ந்து வரும். ஆனால் ஏன் இந்த நபரை நாம் அந்த நபர்னு சொல்லக்கூடாது, இந்த ஆன்மாவை நாம் போன பிறவியில் அதுக்கு முந்தின பிறவியில் எப்படியாக எதிர்கொண்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சால் அது வேறு ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். அதனால் எதை தெரியணுமோ அந்த அளவுக்கு தான் நம்மளை தெரிய வைப்பார் சுவாமி. அதனால் ஒருத்தரும் நம்ம சந்திக்கிற ஒருத்தரும் நம்மோடு வினை வழியாக தொடர்புடையவர்கள் தான். அதில் மாற்று கருத்தே இல்லை.